நம்ம வந்து இந்த கேன்சர் ஸ்டேஜிங்கை பற்றி பார்க்க போகிறோம். எல்லாருமே நம்ம வந்து கிளினிக்கில் போய் நம்ம டாக்டர் கேன்சர் சொன்னால் இது என்ன ஸ்டேஜ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம எல்லாரும் கேட்குறது. ஸோ கேன்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசிக்காக வந்து ஸ்டேஜ் 1 to ஸ்டேஜ் 4 அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேஜ் 1ங்கிறது ஏர்லி ஸ்டேஜஸ், ஸ்டேஜ் 4ங்கிறது லேட் ஸ்டேஜஸ். நார்மலாக இப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பேசுறது எல்லாமே வித்தியாசமாக இருக்கிறனால எல்லாரும் வேற வேற மொழிகளில் பேசுகிறோம். இதனால என்ன ஆச்சுன்னா உலகம் ஃபுல்லாக வந்து இந்த கேன்சரை வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு யூனிவர்சலாக ஒரு ஸ்டேஜிங் சிஸ்டம் கொண்டு வரணும். அப்பதான் வந்து இந்தியாவில் இருக்க ஒரு டாக்டர் ஒரு யூஎஸ்லயோ யூகேலயோ இருக்க டாக்டர் கிட்ட பேசி இதுக்கு ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸ்ல எங்க மீட் பண்றாங்க, அவங்களுக்கு வந்து இது என்ன ஸ்டேஜ்னு ஈஸியா புரிய வைக்கணுங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் டிஎன்எம் ஸ்டேஜிங்னு சொல்லுவோம். ஸோ இந்த டி அப்படிங்கிறது என்னன்னா டியூமர். ஸோ அந்த டியூமரோட சைஸுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து T1 இருந்து T4 வரைக்கும் நம்ம கிரேட் பண்ணுவோம். அடுத்தது என்னங்கிறது என்னன்னா நோடல் இன்வால்வ்மெண்ட். இந்த நெறிக்கட்டிக்கு அந்த டியூமர் போயிருக்கா இல்லையா அப்படிங்கறத வச்சு அதை வந்து N0 இருந்து N3 அப்படிங்கிற வரைக்கும் சொல்லுவோம். அடுத்தது எம்ங்கிறது மெட்டாஸ்டேசிஸ். ஸோ மெட்டாஸ்டேசிஸ்னா என்னன்னா அந்த டியூமர் வந்து அந்த பகுதியில் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் கழுத்தில் இருக்க நெறிக்கட்டியை தாண்டி லங்ஸுக்கோ இல்லை லிவருக்கோ இல்லை பிரெயினுக்கோ போயிடுச்சுன்னா அதே தான் வந்து நம்ம டிஸ்டன்ட் மெட்டாஸ்டேசிஸ் சொல்லுவோம். ஸோ இந்த டிஎன்எம் ஸ்டேஜிங் மூலமா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா கேன்சரையுமே வந்து நம்மளால ஈஸியாக கிளாசிஃபை பண்ண முடியும். அண்ட் இன்னொரு விஷயம், இது உலகத்தில் எங்கே போனாலும் இது ஸ்டாண்டர்டைஸ்ட் கிளாசிஃபிகேஷன்.